பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதன் 13வது வசனம், அதே போல 14வது வசனத்தை வாசிக்கும் போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் பிரவேசிக்க வேண்டுமென்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட பாதையில் செல்ல வேண்டும் என்று வேதத்தின் வாயிலாக நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். பாருங்கள், இந்த போனாமி பகுதியிலே எஸ்டேட் லைன்ஸில் இந்த ஆற்றை கடந்து மறுபக்கத்திலே செல்ல வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு குறுகலான, ஒரு நெருக்கமான, ஒரு குறுகிய ஒரு பாலத்தை இந்த இடத்திலே நிர்மித்திருக்கிறாங்க. எந்த இடத்திலும் ஒரு பிரதிசந்தியை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்திலே நமக்கு ஒரு உதவி தேவை. இந்த இடத்திலும் தண்ணீரை கடந்து செல்லும்படியாய் இந்த பாலம் நிர்மிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தான் இந்த உலகத்திலே வழி விசாலமான வழிகள் இருக்கிறது. எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், எந்த நோக்கத்தில் வேண்டுமென்றாலும் வாழலாம், எப்படி வேண்டுமென்றாலும் பயணிக்கலாம், எந்த வாழ்க்கை வேண்டுமென்றாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த வாழ்க்கை நம்மை பரலோகத்திலே கொண்டு செல்லாது. வேதத்தில் சொல்லுகிறபடி, இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்லி இருக்கிறபடி, குறுகலான பாலம் வழி நாம் கடந்து செல்லும் போது நமக்கு சில நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் அந்த பாலத்தை கடந்து சென்றால் நமக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கை உண்டு. அப்படித்தான் இந்த இடத்திலும் நிர்மிக்கப்பட்டிருக்கிற இந்த பாலம் வழியாக நாம் கடந்து செல்லும் போது ஒருவேளை நமக்கு பயம் ஏற்படலாம். ஒரு மனிதன் மாத்திரம் கடந்து செல்லும்படிக்கு இந்த இடத்துல இந்த பாலம் நிர்மிக்கப்பட்டிருக்கிறதை போல இயேசு கிறிஸ்து நமக்கும் வேதத்திலே பல வழிகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வழிகள் இல்லாத ஒரு இடம் இல்லை. ஆனால் பரலோகத்தின் வழி நெருக்கமும் வழி குறுகினதுமாய் காணப்படுகிறது. அதன் வழி பிரவேசிக்கிற மனிதனால் மாத்திரமே தான் பரலோக ராஜ்யத்திலே கடந்து செல்ல முடியும் என்று வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே விசாலமான பல வழிகள் உண்டு. பாவம் நிறைந்த வழிகளிலே, பாவம் நிறைந்த பயணத்திலே நாம் சென்றால் ஒருவேளை நம்மால் பரலோக ராஜ்யத்திலே செல்ல முடியாது. பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றால் அது ஒரு குறுகின வழிகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். பாவத்தை வெறுக்க வேண்டும், பாவ வாழ்க்கைக்குள்ளாக செல்லக்கூடாது. இந்த உலகத்தின் இச்சைகளை நாம் வெறுத்து வேதத்தில் நம்மிடத்தில் கட்டளையிட்டிருக்கிற அந்த வசனத்தை கை கொண்டு இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதை சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்து கடந்து சென்றால்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அப்படி என்றால் பரலோக ராஜ்யம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் குறுகினதும் நெருக்கவுமான வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நம்மால் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். இந்த உலகத்திலே எப்படி வேண்டுமென்றாலும் சம்பாதிக்கலாம், இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட துன்மார்க்க வாழ்க்கை வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அந்த வழியின் கடைசியில நெருக்கமான ஒரு இடத்திலே நாம் தள்ளப்பட்டு விடுவோம். ஆனால் குறுகினதான இந்த பாதை வழியாக கடந்து செல்லுகிறவர்கள் விசாலமான பரலோக ராஜ்யத்திலே நாம் சென்று பயனடைய முடியும். இந்த ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் தண்ணீரின் வழியாகவும் கடந்து செல்லலாம், இந்த பாலம் வழியாகவும் கடந்து செல்லலாம். தண்ணீர் வழியாக கடந்து சென்றால் வழி விசாலவுமான வழியாயிருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் நம்மை அடித்து கொண்டு போய்விடும். இந்த தண்ணீரை மறுக்கடக்கும்படியாக இந்த இடத்துல இந்த குறுகின ஒரு பாலம் நமக்கு உதவி எப்படி செய்கிறதோ அதே போல நம்முடைய வேத வசனம் இந்த உலக பாதையை நம்மால் கடக்க, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து நம் வேறுபட்டவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேத வசனம் நமக்கு உதவி செய்யும். இன்றைய தினத்திலும் பரலோக ராஜ்யம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீங்க விரும்புகிறீங்களா? அப்படி என்றால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, வேத வசனம் தெளிவாக எங்களோடு சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டிய வழி குறுகினதும் நெருக்கவுமான வழி, அதை
கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் கூறுகிறது. அந்த சிலர்களாகிய நாங்கள் கர்த்தாவே உம்மை அறிந்து கொண்டு உமக்காக வாழ நீங்க உதவி செய்யுங்க. நெருக்கமான வழிகளிலே செல்லும் போதும் கர்த்தாவே நீங்க இந்த வசனத்தினால் ஒவ்வொரு நாளும் அறிவுரை எங்களுக்கு சொல்லி தந்து பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். இந்த உலகத்தை வெறுத்து இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய நல்ல கிருபைகளை கர்த்தர் தருவீராக. தினம் இந்த வசனத்தை கேட்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடையும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். கிருபையாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பரலோக ராஜ்யத்தை கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தைரியமாக வசனம் சொல்லுகிற அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கர்த்தராம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.